பசியா இருக்கு. எல்லாம் கரிச்சட்டி மண்டையா, உனக்கு ஒரு வேலை கொடுத்தா செய்வியா? சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க. ஒரு பேக்கரியில் உட்காந்து வியாபாரம் பண்ணணும். மாதம் 5000 சம்பளம் தந்துடுறேன். நீ ரூபாயெல்லாம் கரெக்டாக வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து தினம் தினம் கொடுத்துடணும். ஐ பேக்கரியில வேலையா? ஜாலி ஜாலி. வாங்க பாட்டி உடனே போலாம். ஆமாம், இன்னைக்கே உடனே முடிவெடுத்தாகணும். வா போகலாம். பேக்கரியில வேலைன்னா பேக்கரியில உள்ளதை பூரா தின்னுக்கிட்டே இருக்கலாமே, ஜாலியா இருக்கும். காட்டு. இன்னைக்கும் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கானா? அதே இட்லி, அதே ஆளு, அதே வாய். ஹலோ, என்ன நடக்குங்க? ஐயோ வடிவு பாட்டி, வடிவு பாட்டி வாங்க. அந்த ஒரு வாயவையும் வாயில போட்டுருங்க. ஆ, சும்மா இரு. கடை ஓனர். அப்ப நீங்க யாரு முதலாளி ஐயா? ஆமா, என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? வடிவு பாட்டி, நம்ம கடையில வேலை பார்க்குற பிள்ளை கையெல்லாம் சூடா பொத்துக்கிட்டு இருக்கு, பத்துக்கிட்டுங்க. அதான் அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுதேன். ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று நானும் இவனும் பண்ணு வாங்க வந்தோம். பண்ணு கேட்டதுக்கு பண்ணெல்லாம் இல்லைன்னு விரட்டி விட்டியோ? ஐயோ அம்மா, உங்களை நான் விரட்டி விட்டுருக்க மாட்டேனே, வேற யாரும் நினைச்சிட்டு தான் விரட்டி விட்டேன். தப்பா எடுத்துக்கிடாதுங்க. தப்பாலாம் எடுத்துக்கிடல. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கடைக்கு வேற ஆள் போட்டாச்சு. ஐயோ அம்மா, என்ன சொல்லுதீங்க? ஆமா, நீயும் உன் பொண்டாட்டியும் கடையை பார்க்குற லட்சணம்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி இவன் தான் கடையில் உட்காந்து கடையை பார்த்துக்கிடுவான். இனி உங்களுக்கு ஒரு பைசா கிடையாது. இந்த பேக்கரிக்கு இனி உங்க பேக்கரி கிடையாது. கரிச்சட்டி மண்டையா, போ இந்த சேர்ல போய் உட்காரு. ஐயோ அம்மா, அப்படிலாம் செஞ்சிடாதுங்க. என் பொண்டாட்டி பாவம் உங்களை மம்மி மம்மின்னு எவ்வளவு பாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஒரு பொறுப்பு இல்லாத புறம்போக்கு. நீ ஒரு நாதாரி. இங்க உட்காந்து கடையில வேலை பார்க்குற பிள்ளைக்கு இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போங்க 2 பேரும் முதல்ல. அம்மா உங்க காலை பிடிச்சு கேட்காமா, தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. நீ கையில விழுந்தாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, அவ்வளவுதான். எந்திரி. 2 பேரும் வெளியே போறீங்க, நானே கழுத்தை பிடிச்சி தள்ளட்டா? சரிம்மா, நான் போயிருதேம்மா. எங்கேயாவது இட்லி கடை போட்டு பொழைக்கலாம். வாயை மூடு நீ. 2 பேரையும் பார்த்தல் எரிச்சலா இருக்கு. ஐயோ என் பொண்டாட்டி நீ கொன்னே புடுவாள். இந்த விஷயம் தெரிஞ்சா நான் எப்படி சமாளிக்க போறேன் கடவுளே. கீதா வரட்டும். அவ புருஷன் என்னென்ன பண்ணாங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு அவளும் கூறு இல்லாம நடந்துக்கிறதுனால இந்த பேக்கரியை பிடுங்கட்டோன்னு அவளுக்கு தெரியட்டும். ரொம்ப ஓவரா போறாங்க 2 பேரும். இங்கே ஒழுங்கா வியாபாரம் பார்க்கணும். உன்னை பார்த்தாலே சரியான திண்ணி மூட்டை மாதிரி இருக்கு. கடையில் உள்ளதெல்லாம் தின்னு தீத்தேன்னா அவளைதான் பத்துக்க கொண்டு விடுவேன். சரி பாட்டி. உள்ள போம்மா. பேசிட்டு தானே இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கீரு. போலீஸும் கூட பாக்குறதுல எடுத்து பேசிட்டு இருக்க நீ. ஏன் வாய் நான் என்னாலும் பேசுவேன், சரியா? எம்மா இது யாரு புது டிக்கெட்டு? ஏய் வழி விடுடி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு. ஆமா, இவ பெரிய உலகலகி. இவட்ட நான் பேச போறேனாக்கும். அது மட்டும் இல்லாம இவ பொண்ணு. நான் பையன்ட்ட மட்டும் தான் பேசுவேன். யாத்தாடி இவ எது இப்படி பேசுதா? அதான் 6 பையங்களை ஏமாத்தி ஐபோன் வாங்கியிருக்க. உள்ளேயே கடை. ஆமா, ஏமாத்துறாங்க ஏமாத்துறோம். வாங்கி கொடுத்தானவே வாங்கிக்கிட்டேன். இது ஒரு தப்பா? இங்க இரு தள்ளி நிக்கணும் பத்துக்க. என் பக்கத்துலலாம் வரக்கூடாது. நான் ரொம்ப ஹைஃபையான கேர்ள். போமா மாறிய பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. சொல்லுவோம், சோக கதையை கேட்போம். ஏமா வாண்ட என் கதை சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இரி. நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். என் பேரு பார்வதி. பிக் பாஸ் பார்வதி கிடையாது, சாதாரண பார்வதி. நான் ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாத்துவேன். அவங்கள வர சொல்லி அவங்க மூஞ்சில மயக்க ஸ்ப்ரே அடிச்சு அவங்க கையில் இருக்கிற வாட்சி அப்புறம் ஃபோனு நகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நல்லா இருக்கும். யாத்தாடி இவடெல்லாம் பேச்சே வச்சுக்க கூடாதும்மா. நம்மளே தான் 5-10 தான் எடுத்தோம். இவ பெரிய அழுப்பொழியே. சொல்லு, நீ என்னெல்லாம் பண்ண? ஏமா நான் உன்ட்ட பேசுற நிலைமையில எல்லாமே என்னைய விடுமா. ஓகே, எனக்கு என்ன வந்திருக்கு? பேசினா பேச, இல்லைனா போ. நீ கேளேன். எப்படினாலும் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கே நான் ஜாமீனில் எடுத்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். இவட்ட பேசுனா நமக்கு கஞ்சி கூட கிடைக்காது போல. மோசமான ஆளம்மா. என் கூட வந்துடுறியா? பார்க்கறதுக்கு அழகா இருக்க. பேசாதம்மா, எரிச்சலா இருக்கம்மா. ஓகே ஓகே. கடவுளே, முதல்ல இந்த பார்வதிட்டு இருந்து நீ காப்பாத்தும் கடவுளே. என்னை ஜெயில பிடிச்சி போட்டா எஸ்ஐ அழகா இருக்காரு. அவருக்கு ஒரு காதல் வலை விரிச்சு விட்ற வேண்டியதான். அப்பதான் வெளியே வந்துட்டு அவர்கிட்ட அந்த இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடலாம். கடவுளே, என்னையவட்ட இருந்து காப்பாத்துப்பா. லாயரே, எப்படியாட்டோ என் ஃப்ரெண்டு வெளியே வந்தே ஆகணும். நியூ இயர் அவள் எங்க கூட வெளியே தான் கொண்டாடணும். அவள் ஒரு பொழுதும் ஜெயிலில் கொண்டாடக்கூடாது. ஆமாம், சான்ஸ் ராணிக்கு புது வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும், வெளியே தான் கொண்டாடணும். நீங்க எல்லாம் இருங்க. இவ்வளவு கும்பலா போனா எதுக்கு திட்டுவாங்க. நான் போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். கேஸ் என்னங்கிறத கேட்டு வரேன். சரி தம்பி. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். ஐ எம் லாயர் குமார்.
உங்களை நல்லா தெரியுமே. இன்ஸ்பெக்டர், நீங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஜான்சி ராணி? அவங்களோட கேஸ் விஷயமா பேச வந்திருக்கேன். ஊருக்குள்ள உங்களை ரொம்ப நல்ல லாயர்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன களவாணிக்கெல்லாம் வாதாட வந்திருக்கீங்க? இந்த கேஸை ஜெயிச்சு கூட தான் நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்களோ? இவ்வளவுதான் உங்களுடைய புரிதலா இன்ஸ்பெக்டர்? நான் எப்போவுமே நல்ல லாயர் தான். எனக்கு அந்த கொஞ்சம் கேஸ் டீட்டெயில் கொடுக்க முடியுமா? ஊட்டியில் ஒரு பெரிய திருடி அந்த ஜான்சி ராணிங்கிற பொண்ணு. அதோட உண்மையான பேர் கலா, களவாணி கலா. அது போக பெருசாக ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. திருட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் 50,000, 1,00,000 அந்த மாதிரியா திருடியிருக்காங்க. பெயில் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பெயில் வாங்கலாம், ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும். கேஸை உடைச்சிடலாமா? அது நீங்கள் கோர்ட்டில் வாதாடுறதுல தான் இருக்குது. இப்போதைக்கு பெயிலுக்கு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். நியூ இயர்க்கு முன்னாடி அவங்க எனக்கு வெளியே வரணும். அதுக்கு தான் பெயில் எடுக்கணும். முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே, நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஒரு நிமிஷம். உங்களுக்கு நல்ல நல்ல பேர் இருக்குது, அதை தயவு செஞ்சு கெடுத்துக்கிடாதீங்க. இந்த மாதிரி திருடிக்காகலாம் நீங்கள் வந்து வாதாடுறது உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு சமமாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு பொண்ணு திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள வாதாடி அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணாத மனுஷங்க உலகத்திலே கிடையாது. நான் வாரேன். இவன் ரொம்ப நல்ல லாயராச்சு. இவன் ஏன் இந்த கேஸ் எடுக்க போகிறான்? திருட்டு கேஸ். அந்த நெட்டவெளி கூட்டம் எல்லாரையும் மண்டையை கழுவி ஒரு விஷயத்தில் இழுத்து விட்டுருவாங்க போல தெரியுது. இவெல்லாம் நல்ல லாயரு. அவங்க கூட்டத்தில் எப்படி சேர்ந்தான்னு தெரில. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அதாவது அவர் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 50,000 அப்படி 1,00,000ங்கிற மாதிரி திருடி இருக்காங்க போல் அவங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க ஒழுங்காக தான் இருந்திருக்காங்க. ஆனால் பழைய கேஸ் எல்லாம் இங்கே அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ இயர்க்கு முன்னாடி அந்த பொண்ணை வெளியெடுக்கணும்னா கொஞ்சம் செலவாகும், பெயில் எடுக்க நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். எவ்வளவு தம்பி செலவாகும்? தெரியலக்கா, எப்படி லட்சக்கணக்கில் ஆகும்னு நினைக்கிறேன். அவசரமாக எடுக்கணும் பார்த்தீங்களா? இல்லை கேஸை உடச்சி வெளியே வரணும்னா எப்படியும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அவசரமாக பெயில் எடுக்கணும்னா எப்படியும் 2-3 லட்சம் ஆகும். கடவுளே, 2-3 லட்சமா? நீங்கள் நியூ இயர்க்கு முன்னாடி வரணும்னு சொல்கிறீங்களா? அதை என்ன பண்ணேன்னு தெரில. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் இந்த கேஸ் எப்படியாட்டும் வாதாடி ஜெயிச்சு வெளியே வர வச்சிருவேன். நோ நோ நோ, 1 மாதம் முடியவே முடியாது. நியூ இயர்க்கு அவள் எங்களுக்கு வெளியே இருந்தே ஆகணும். அதுக்கு என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி, அப்போ நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ணுங்க. நானும் கோர்ட்டில் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். சரி தம்பி. லட்சக்கணக்கில் ஆகும். 3 லட்சம் அப்படிங்க, அவளை என்ன செய்ய? எங்கள் பேக்கரியை விற்றுனாலும் அவளை நான் வெளியே கொண்டே வந்தே ஆவேன். பேக்கரி முதல்ல உங்கள் பேக்கரியே கிடையாது, வடிவுப்பட்டி பேக்கரி. அது ஞாபகம் இருக்கட்டும். சரிட்டி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், விடு. சரிட்டி, எல்லாரும் சேர்ந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம புருஷனே டீ ஆத்துறாரு, லட்சக்கணக்குக்கு நான் எங்கிட்டு போவேன்? அது மட்டும் இல்லாம சான்சராணி கூட அவ்வளவானா பேசினதும் இல்லை. ஓடிடுவோம். என்ன உமா அதுக்குள்ள ஓடிட்டா? அட பாவமே, பணத்தை பத்தி பேசுறதும் ஓடிடுச்சு பார்த்தீங்களாக்கா. சரி வீடுட்டி, பாவம். அவ புருஷனே டீ கடை வச்சிருக்காரு. அவெல்லாம் எங்க இருந்து ரூபாய்க்கு தர முடியும்? விட்டுறவும் பாவம். சரி வாங்க, இங்கேயே நின்றுட்டு இருந்தால் நம்மளே உள்ளகளை பிடிச்சி போட்டுற போகிறான். ஏற்கனவே அந்த எஸ்ஐ நம்ம மேலே வெறி கொண்டு தெரியுதாரு. வாங்க போவோம். லட்சக்கணக்கில் பணம் கேட்காவோ, என்ன செய்யனே தெரியல. எப்படியும் அந்த பிள்ளை வெளியே வந்தே ஆகணும். என்ன, நம்ம இருக்கிறத கூட கண்டுக்காம அம்மா ஏதோ தன்னால புலம்பிட்டு போறா. யாருக்கும் உபயோகம் இல்லாத நகை எதுக்கு இருக்கணும்? நம்ம சான்ஸ் ராணியை வெளியே எடுக்கிறதுக்காண்டி நகை எப்படியாட்டும் அடகு வச்சிருவோம். பீரோக்குள்ள ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கா அம்மா? ஏமா நகை எதுக்குமா எடுக்க? கல்யாண வீட்டுக்கு எதுவும் போறியா? இல்லைம்மா, நம்ம சான்ஸ் ராணியை போலீஸ் பிடிச்சிட்டு போய்க்கலாமா, அதனால வெயில் எடுக்க நிறைய ரூபா செலவாகுமா, அதை அந்த நகையை கொண்டு அடகு வைக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குமா? சபாஸ், சூப்பராக இருக்கு. அப்பா கஷ்டப்பட்டு பாடுபட்டு எங்களுக்கு நகை வாங்கும், நீ வந்து ஏதோ ஒரு களவாணிக்காக இதை கொண்டு அடகு வைக்க போறியோ? ரொம்ப நல்லா இருக்குமா நீ பண்ணுறது. இம்மா நீ சொல்கிறது நியாயம்தாம்மா. அப்பா கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் நமக்கு நகை சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் அவளும் களவான்ற இல்லைங்களம்மா. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல பிள்ளையா இருக்காம்மா. நம்ம வீட்டில் 1 மாதம் இருந்தால், கீதா வீட்டில் 2 மாதம் இருந்தால், எல்லார் வீட்லேயும் இருந்தாலாமா. யார் வீட்லேயாட்டும் அப்படி தப்பு பண்ணலாமா? ஒரு மனுஷி திருந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாமா. நீ ஒன்றும் பெரிய அன்னை தெரசா கிடையாது, சரியா?
அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாதாண்டி நாளைக்கு நமக்கு ஒரு உதவி பண்ணுவாவ. இப்போ சாக்லேட் நகை எடுத்துக்கோ, நமக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவங்களுக்கு தலையெழுத்தா? மொத்தமாக ரூபா போட்டு வீடு வாங்கி கொடுத்தாங்க, நம்ம தானே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கோம். உன்னை அந்த களவாணி கூடலாம் கம்பேர் பண்ணி பேசாதம்மா. பெரிய பொம்பளை மாதிரி பேசாத, போ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் இதை கண்டிப்பாக அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். ஓ, உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்து வீட்டில் சண்டை இழுத்து விடு. அப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். எல்லாம் உன் இஷ்டத்துக்கே பண்ணு. உனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்து அவளுக்கு இப்படி வந்தால் உனக்கு தெரியும். திருடி கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். சின்ன பிள்ளையில விட்டு சரிக்கு சம்மானு பேசுகிறோம்ல, என்னையே சொல்லணும். உன் ஜாலியை பார்த்துட்டு போ. இந்த அம்மா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்தா வீட்டில் சண்டை வரும். என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன.